ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து பிளேர் விட்ச் கேம் தான் விளாட போகிறோம். இது வந்து ஒரு ஹாரர் கேமு. ஸோ இந்த கேம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 30 அன்றைக்கி ரிலீஸ் ஆன கேமு. இந்த கேமுக்கு வந்துட்டு படமும் இருக்குது. 1999 த பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட்னு ஒரு படம் இருக்குது. ஸோ நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படமும் பாருங்கள். ஸோ வந்து டேரெக்டாக நம்ம வந்து கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ போக போக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுன்னு. இந்த கேமோட தொடக்கத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியல, ஆனால் அது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு நாய் உட்காந்துட்டு வருது. அந்த நாயோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டு. ஸோ அது நம்மளோட தான் இந்த கதை ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆக போகுது. ஸோ அதோட இதெல்லாம் வந்து போக போக நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடு நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ எதுக்கு போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து இந்த காட்டுக்குள்ளே 9 இயர்ஸ் ஓல்டு சின்ன பையன் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து தொலைஞ்சு போயிட்டான். அவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டரு. ஸோ அவன் இந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டான். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு சில பேர் முன்னாடியே இந்த காடுக்குள்ளேயே போய் காணாமல் போய் இன்னும் காணோம். ஸோ அது மாதிரி இந்த சின்ன பையன் தனியாக போய் மாட்டிக்கிட்டான். ஸோ அவனை தான் நம்ம வந்து போய் கண்டுபிடிக்கிறோம். This marks the latest in a series of disappearances dating back to 1994, when a group of students ventured into the woods near Burkittsville, never to be seen again. Hey, Alice. Jess, hey. It's good to hear from you. I didn't think you'd call. Yeah, well, neither did I, to be honest. Guess we're both full of surprises. So, what are you up to? Did you hear about the missing kid? I'm joining the search. Oh, wow. Okay. You think that's a good idea? Why wouldn't it be? You know why? You know what? Never mind. You're right. Maybe I shouldn't have called. No, Jess, wait. No, I'm glad you did. Listen, I'm almost there. I'll call you later, okay? All right. Just be careful. அந்த ஜெஸ்ஸுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோட ஒய்ஃபு தான் அது. ஸோ அவர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அந்த காட்டுக்கு வந்துட்டார். இவர் வந்து ஒரு எக்ஸ் சோல்ஜர், ஓகேங்களா. அவர் வந்து முன்னாடி வந்து சோல்ஜர் ஆகி இப்போ வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு. அது என்ன காரணத்துக்காண்டின்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம போக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே ரொம்ப உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, பீட்டர் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக என்ட்ராயிட்டோம். என்ட்ரானதுக்கப்புறம் நம்ம நாய்க்கு வந்து கலர்லாம் செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒயிட் கலரே சூஸ் பண்ணுங்கள். நான் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் தெரியாமல் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் ஐயும் கொஞ்சம் எலகண்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நைட் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த நாய் எங்கே இருக்குன்னு. ஸோ ஒயிட் கலர் முடிஞ்ச அளவுக்கு சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேராக கார்கிட்ட போனோம்னா வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பரில் வந்துட்டு சேனல் 2 மாற்றி வாக்கி டாக்கியில் பேசிக்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க. ஸோ காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நடந்து பார்க்குறோம். இங்கே நிறையா ஜீப் இருக்குது. ஸோ நிறையா பேர் உள்ளே போயிருக்காங்க போல். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ கிளாஸ் இருக்குது. ஸோ இருங்க கைஸ். ஸோ ஒரு டீ கிளாஸ் இருக்குது. நம்ம பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெதர் வாலெட்டு, அதுக்கப்புறம் டாக் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒழுங்காக கண்டுக்காமல் போயிட்டேன். நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்குங்க. எல்லா மேப்பு ஆக்சுவலாக அந்த காடோட வந்து எங்கெங்கே இருக்குங்கிற மேப்பு. ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், அங்கெங்கேயும் மிஸ் ஆயிடுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து இப்போலேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகலாம். Come on, Bullet. Let's go find this kid.
ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து காட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது கைஸ் காடே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வாக்கி டாக்கி எடுக்க சொல்கிறாங்க. ஸோ டேப் அமைக்கி நம்ம வாக்கி டாக்கி எடுத்துக்குவோம். ஸோ வாக்கி டாக்கி எடுத்து சேனல் வந்து 2ல் செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து டிஎம்கி நம்ம வந்து சேனல் 2 செட் பண்ணிக்குவோம். ஸோ செட் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். Ellis, what are you doing out here? Joining the search party. Ellis, if you think you got some obligation to be here, you don't. I mean, I know it's his brother and all. Sir, I'm here to help. That's all there is to it. Bullet's with me. If he catches the scent, he'll lead us straight to the kid. You got a point there. You think you're up for it? Your health issues, they're not going to be a problem? Sir, I'm not gonna screw this up. Not this time. Well, all right then. Just stay in the rear. Make sure we haven't missed anything. Roger that. Over and out. Well. ஸோ கைஸ் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மேலதிகாரி ஷெரீஃப் வந்து இப்போ ஏன் நீங்கள் வந்த, உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுறாரு. ஸோ நீங்கள் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வந்து திட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த மிஷினை முடிச்சே தருவேன் அப்படிங்கிற சொல்லி ரொம்ப வந்து கடுமையாக இருக்கார். ஸோ இப்போ வந்து நாய்க்கு என்னென்ன நம்ம பண்ணணுங்கிறத இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பப்போ நம்ம அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அதை என்ன சொல்லுதுங்கிறத கவனிக்கணும். இல்லைன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம கரெக்டாக நடந்துக்குவோம் ஸோ அந்த நாய்க்கிட்ட. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து என்ன நடக்கணும் உங்களுக்கு பின்னாடி தெரியும் கைஸ். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எண்டிங்லாம் சரியான ட்விஸ்ட்டு. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு நாயை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதை வந்து தட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எதாவது பொருள் எங்கே இருக்குன்னா அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். ஐ மீன் அப்போ வந்து நான் போப்போ உங்களுக்கே புரியுங்க. இப்போ சீக்குன்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஸோ பக்கத்தில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி மோப்பம் பிடிச்சி அது எங்கேயா நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கேமே மூவ் பண்ணணும் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சீக்குங்கிறத கொடுத்துட்டோம். அவனை வந்து நம்ம புல்லட் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து மோப்பம் முடிக்கிறாரு. ஓகே கைஸ், அவர் வந்து குலைச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து அது ஓடிச்சுன்னா நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும். இல்லைனா நம்ம வந்து மறந்துடுவோம். ஸோ இப்போ இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இது நமக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ பக்கத்தில் ஏதோ இருக்குது, ஆனால் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் புல்லட் நம்ம வந்து வேறு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து புல்லட்டை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க கைஸ். இப்போ பாருங்கள் புல்லட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, புல்லட்டை திரும்பி சீக்குன்னு கொடுப்போம். ஏன்னா எனக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எங்கிட்டு போகிறதுனே தெரியல. இந்த ஒரு 2-3 வழிலாம் போகும் ஒரே சைடில். நம்ம எங்கே போகிறதுன்னு நமக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இருக்காது. ஓகே கைஸ், இப்போ வந்து ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாயை வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கிட்டே போக ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வழி இருக்குது. ஸோ இங்கிட்டு போவோம். ஆல்ரெடி வந்து சாயந்தரமாக ஆற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ மெசேஜ் வருது, ஆனால் நான் வந்துட்டு மறந்துட்டேன் அதை பார்க்க. ஓகே 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 இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து ஒரு டார்ச் லைட்டு, பேக்கு, வாக்கி டாக்கி, அப்புறம் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த கேம் ஃபுல்லாக வந்து நம்ம போகணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு கைஸ், எங்கிட்டு போகிறதுனே தெரில. நடுவில் நம்ம நாயை வேறு காணோம். ஸோ நான் வந்து புல்லட் அப்படின்னு கூப்பிட்டேன். ஸோ அந்த சைடு மார்க் அடிச்சு ஸோ நம்ம கூப்பிட்டா நம்ம பக்கத்தில் வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இந்த சைடு போய்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்லட் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நேரமாக நம்ம இங்கே போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம புல்லட்டை போய் எடுக்க சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. குகை கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் குகை மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து மூடி இருக்குது. ஸோ என்ன நம்ம புல்லட் கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கேப் கைஸ். ஸோ இது கேப் வந்து எப்படி அந்த பையன்ட்டு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அவன் வந்து எல்லோ டிஷர்ட் போட்டிருப்பான், அப்புறம் இந்த பிராண்டில் கேப் ஒன்று போட்டிருப்பான், இதுதான் அவனோட அடையாளம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனோட கேப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை நம்ம புல்லட்டை கொடுத்தோம்னா இதை வந்து மோப்பம் முடிச்சு புல்லட்டை அடுத்து எங்கேங்கிறத நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரும்போது நம்ம வந்துட்டு சர்ச் பார்ட்டியில் வந்து நமக்கு வந்து இந்த கார்டோட கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இந்த காட்டில் வந்து சிவில் வார் நடந்திருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே ரொம்ப பேர் செத்து போயிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சூனியக்காரி இருந்திருக்கான். அந்த சூனியக்காரி என்ன பண்ணுவோன்னா, எல்லாரையும் கொண்டு போய் சின்ன பையனுங்களாம் கொண்டு போய் கொன்று ரத்தத்தை குடிக்குமா. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி ஒரு மரத்தில் வந்து தூக்கில் தொங்க விட்டுட்டாங்களாம். ஸோ அதுதான் அந்த காட்டோட கதை.
ஸோ இப்போ வந்து நம்ம டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது பின்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ Bullet, wait கண்டுபிடிச்சோன்னு up! நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதர் மாதிரி இருக்குது. டக்குன்னு இதில் வந்து கீழே வந்துடும் கைஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து என்ன நடக்கும்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். God damn it! Bullet, get back up there. Down, Alice. Everything's fine. It's all in your head. Oh, well. ஸோ கைஸ் இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தனியாக இருந்தாருன்னா இல்யூஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவார். ஸோ அதுக்காண்டி தான் வந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சஸ்பெண்ட் மீன்ஸ் கொஞ்சம் மெடிக்கல் லீவ் கொடுத்துருப்பாங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு. ஸோ அது கேட்காம நம்ம வந்து புல்லட் இருக்க தைரியத்தில் நம்ம ஹீரோ வந்து இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. ஸோ புல்லட் நம்ம பக்கத்துலேயே இருக்க வரைக்கும் தான் நமக்கு சேஃபு, இல்லைன்னா நம்ம அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம நாயை திரும்பி வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது, நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதை மோப்பம் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாக்கி டாக்கிலேருந்து ஏதோ மெசேஜ் வருது. Hey, hey, Jess. Ellis, is everything all right? You don't sound so hot. No, I'm fine. It's, under control. Doesn't sound like it. Ellis, maybe you should... No, I said I'm fine. Yeah, of course you are. Now listen, I think I saw something. I gotta go. I'll call you later. I'm sorry, Jess. ஸோ ஹீரோவோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணிடுறாங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுவுமே சரியில்லை, நீ திரும்பி வந்துடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கேட்கல. ஸோ நம்ம ஹீரோ கோவப்பட்டு ஜெசிகாவை வந்து நம்ம திட்டிடுறாப்புல. ஸோ வந்து பாவம் சாரின்னு சொல்லி கட் பண்ணிட்டு சாரி கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாருன்னு தெரியல. ஸோ வந்து இப்போ நம்ம நாய் கூட்டிகிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா வந்து காடு ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. எனக்கு இப்போவே கேமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமான்னு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நான் முடிச்சு வீடியோ போட்டே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம பேக்கில் வந்து டார்ச் இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேம்ப் சைட்டை கண்டுபிடிச்சிருக்கு. நம்மளோட புல்லட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் சைட்டை கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ கைஸ் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது கைஸ். ஸோ வந்து நல்லா ஒத்து கவனிங்க. ஸோ கொஞ்சம் புரியணும். ஸோ பார்த்தீங்களா கேமரா இருக்கா? இப்போ வந்து கேமரா வந்து எப்படி ஒரு மாதிரி இதுவாகுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ கேமராவில் வந்து கேசட் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து கேசட்டை தேடணும். ஸோ இப்போ வந்து கேசட்டை தேடலான்னு பார்க்கறதுக்குள்ள அடுத்த இல்யூஷன் ஆயிடுச்சு கைஸ் நமக்கு. Ellis, maybe you should... No, I'm fine. I'll deal with it. I just need a little more time. Ellis, what you need is help. I could have managed. Ellis, I can't do this anymore. What? What is it this time? What, I wasn't smiling enough? Didn't say I love you for 5 fucking minutes? Jesus Christ, Ellis, do you even hear yourself? Yeah, I can hear myself just fine. And I can see the way you look at me. Like I'm a fucking loser. You're a sick little puppy for you to look after. Oh, why, Alice? Get over yourself, Ellis. Be a man for once. Oh, yeah, there it is. There it is. I hope you can figure it out, Ellis. I hope you can finally forgive yourself. I tried to help you, but I just can't be around you anymore. Go ahead. Get out. Leave me the fuck alone. Come on, be a man. Alice, you got my message. You,
Wanted to see me, sir? Better yet, I want to introduce you ஸோ to கைஸ் someone. இவர் தான் பார்த்தீங்கன்னா Bullet, செரீஃபு. meet your new ஸோ நமக்கு இந்த partner. பிரச்சனை இருக்கிறத He's been நினச்சி through a அவர் lot, கவலைப்பட்டு just like நமக்காண்டி ஒரு நாய் What? கொடுப்பாரு. ஸோ Sir, இது I வந்து can't. முன்னாடி நடந்தது Well, கைஸ். you got something else இப்போ going காட்டுக்கு on right வரதுக்கு now? முன்னாடி நடந்த விஷயம். Just ஸோ take இவர் the தான் damn நமக்கு வந்து dog, புல்லட்டை Ellis. கொடுத்துருப்பாரு நமக்கு ஃபஸ்ட்டு Yes, ஃபஸ்ட்டு. sir. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட புல்லட் வந்து பெட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கும் புல்லட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ காட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் யோசித்து பார்த்தா இங்கே வந்து காடு வந்து ஃபுல்லாக இருட்டாயிருச்சு கைஸ். ஸோ வந்து நம்ம எப்படி நான் தூங்குனேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு அப்பப்போ இல்யூஷன் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து ஃபுல் இருட்டாயிருது கைஸ். இப்போ நம்ம வந்து டார்ச் எடுக்கலைன்னா நம்ம மூவே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்களே டார்ச் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ டார்ச் எடுத்துட்டேன். ஸோ கைஸ் இனிமேல் இப்படி தான் நம்ம கேம் ஃபுல்லாக மூவ் ஆக போகிறோம். ஸோ அப்பப்போ தான் வந்து விடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டை இருக்குது. ஸோ இந்த கட்டை வந்து நம்ம ஆரம்பத்தில் என்ட்ரானோம் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மொட்டையாக இருந்துச்சு, இது கொஞ்சம் ஷேப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு கேம்ப் சைட் இருக்குது. ஸோ அந்த கேம்ப் சைட் வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு 9 years ஓல்டு பாய் வந்து இவ்வளோ பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம திரும்பி குழச்சிக்கிட்டே இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி இங்கே கேமரா இருக்குது. ஸோ நம்ம வந்து மறந்துட்டு திரும்பி எங்கேயும் வச்சு படுத்துட்டோம் போல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தட் இஸ் டேப் இன்சைட் மைட்டு அப்படின்னு வருது. அப்போனா உள்ள டேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டேப் வந்து அதில் போட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இப்போ போட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், அங்கே லைட் எரியுது, பேக்ரவுண்டில் இங்கேயும் லைட் எரியுது. ஐ மீன் பாருங்கள் கைஸ், அதாவது அந்த வீடியோவில் வந்து அந்த ரிமோட் கார் இருக்குது. அதாவது இங்கே நடந்த சம்பவம் அது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே நடந்த சம்பவம் அந்த ரிமோட் கார் அங்கே இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி வந்துட்டு அந்த ரிமோட் கால் கீழே இருக்கும்போது இருங்க, இப்போ அவன் கையில் வச்சுருக்கானா, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணணும். ரீவைண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிமோட் கார் கீழே இருக்கும்போது பாஸ் பண்ணோம்னா இங்கே ரியல் லைஃப்பில் வந்துருச்சு அந்த ரிமோட் காரு. ஸோ அங்கே முன்னாடி இருக்காது. ஸோ இதுதான் அந்த கேமோட கான்செப்ட்டு. இதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா கைஸ். ஸோ இது நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் ஆக போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. ஸோ நானே ஒரு மணி நேரம் தவிர்த்துட்டு அப்புறமா தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஸோ ஓகேவா, 1 மணி நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம், ஓகேவா. இப்போ வந்து இந்த காரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து புல்லட்டை கொடுத்தோம்னா புல்லட் வந்து அதை வந்து ஸ்வாட்சித்து பார்த்துட்டு அடுத்து எங்கேன்னு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவான். You know what to do, buddy. Just like in training. Good boy. Now, you do great on the force if you weren't so stubborn. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம நாயை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ திடீர்னு நம்ம நாயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயந்து கத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன இது திடீர்னு இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா மரத்தில் வந்து ஏதோ கட்டி தொங்க விட்ருக்கானுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ குச்சி வச்சு கம்பி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளாக் கேமோட ஒரு லோகோ. ஸோ அதை உடச்சி பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது ஓல்குன்னு எழுதியிருக்கு. ஐயோ ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல கைஸ், திரும்போ. ஸோ ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டு அது கீழே போல்ரைட்ஸ் மாதிரி இருக்குது கைஸ், ஓகேவா. ஸோ அதை உடச்சி போட்டோன்னா திரும்பி நம்ம நாய் எங்கேயோ கூட்டு போகுது. ஸோ அதை திரும்பி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும். I can't just ignore him. Base to Ellis, come in. Go ahead. Go ahead. God damn it, Ellis. I've been trying to reach you for hours. First the kid, and now you. It's like the only thing I do is chase after whoever walks into this goddamn forest. Where the hell are you? We went down a ravine and headed north, up to an old campsite. Wait, what? We went through that area. We didn't find any campsite. Well, you didn't find Peter's cap either. Listen, we're still on the trail. We'll keep moving north. For Christ's sake, Ellis, stop playing a hero. Just sit your ass down till we find you. Emmett, just find the campsite and head north. I'll look for a landmark, something to point you in the right direction. Ellis. I'll keep you posted. Over and out. ஸோ நம்ம மேலதிகாரி செரிஃப் ஃபோன் பண்ணி நான் உன்னை 1 மணி நேரமாக கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ ஆன்சரே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் நமக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கிடைக்கிது. ஸோ இந்த கேமில் இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. அப்பப்போ நமக்கு சிக்னல் வேறு கட்டாகி தொலையுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நாய் திரும்பி பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி அதே மாதிரி மரத்தில் ஏதோ கட்டி தொங்க விட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாய் வந்து பயப்படுது. ஸோ அப்போ ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. ஸோ திரும்பி இதே மாதிரி திரும்பி அதை உடச்சி பார்த்தோம்னா திரும்பி வந்து உள்ளே வந்து ஆர்த்தர்னு எழுதி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் யாருன்னு நமக்கு தெரில, ஆனால் அவருக்கு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாயை வந்து பார்ப்போம் எங்கே போயிருக்குன்னு. ஸோ நாய் வந்து ஃபாலோ பண்ணி போவோம்.
ஸோ ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ரொம்ப நேரமாக நான் வந்து தேட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உன்னை ரீச்சே பண்ண முடியல அப்படி சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பரவழியில் ஒரு கேம்ப் சைட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னு அவர் சொல்ல. ஸோ அப்படியே நாங்கள் அதை கண்டுபிடிச்சி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ மரத்தை கண்டுபிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ இந்த மரமே பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இலையே இல்லாமல் ஃபுல்லாக ஒரு வெள்ளை மரம். கீழே வேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகுது ஒரு மாதிரி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை தொட்டு பார்க்குறோம். திடீர்னு ஒரு ஜம்ப் ஸ்கேரை போட்டுட்டாங்க நமக்கு. ஸோ ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு திரும்பி ஏதோ இல்யூஷன் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியலை. ஸோ ஓகே கைஸ், இந்த மரம் தான் கைஸ் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த மரத்தில் தான் அந்த சூனியக்காரியை தூக்கில் தொங்க விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ பங்கர் மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக நம்ம ஷெரீஃபும் வராரு. Yeah, actually, you know if anyone's ever done any construction work out here? Like what? Like reinforced concrete, foundations or trenches. ஸோ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதாவது பங்கர் மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஷெரீஃப் என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி வந்து என்ன மாதிரின்னு கேட்குறாரு. நம்ம ஆள் பங்கர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே சிவில் வார் நடந்திருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. ஸோ ஓகேவா, ஆல்ரைட். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம நாயை வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷெரீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் சைட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழைய காலத்து வண்டி இருக்குது. ஸோ அந்த பழைய காலத்தில் வண்டியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் நம்ம ஏதோ சாக்லேட் பேப்பர் கிடைக்குதா. இந்த சாக்லேட் பேப்பர் வந்து நம்ம புல்லட் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாக்லேட் பேப்பரை திரும்பி புல்லட்டே கொடுத்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம புல்லட்டை கொடுப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ புல்லட்டை கொடுத்தோன்னா புல்லட் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தேட ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நின்ன மாதிரி இருக்குது. ஸோ ஓகேவா, இப்போ வந்து நம்ம புல்லட் வந்து போகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாய்க்கு வந்து சோறு கொடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து சும்மாவே ஓடிக்கிட்டு இருக்குது, சோறே திங்காமல். ஸோ அப்புறம் அது பிஹேவியர் எதுவும் மாறி போச்சுன்னா பின்னாடி நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா நாய் தான் நமக்கு உயிரே. ஸோ அப்புறம் பார்த்துக்குங்க கைஸ், ஓகேவா. நீங்களும் அப்பப்போ இந்த கேம்லாம் நீங்களும் அப்பப்போ சோறு போட்டுருங்க நாய்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நாய்க்கு வந்து சோறு கொடுத்து தட்டி கொடுத்தாச்சு, ஓகேவா. இப்போ அதை போய் கண்டுபிடி சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகுது நம்ம நாய், இருங்க கைஸ். சீக்கன் கொடுத்தாச்சா. நம்ம நாயை தொட சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம நாய் ஏதோ கேசட் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அந்த கேசட்டை வந்து நம்ம வீடியோவில் நம்ம கேமராவில் போட்டு பார்ப்போம் என்னென்னு. நம்ம கேமரா எடுத்து போட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏதோ மரம் உடையிற மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்டர் நடந்து போயிட்டுருக்கான், பின்னாடி யாரோ நடக்கிறாங்க. ஸோ கையும் இப்போ வந்து கீழே ஒரு பாலை போட்டுறான். ஸோ இவன் வந்து பின்னாடி இந்த பால் எடுத்து நீ என்ன பாலை மறந்துட்டான்னு கேட்குறான். அவனோட கையை பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. ஸோ ஓகேவா, அவன் தான் நம்ம பீட்டரை இப்போ வந்து கடத்தி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட போய் தான் நம்ம பீட்டரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ தான் 2வது வாட்டி நம்ம அந்த க்ளூவை வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு இப்போயாவது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துக்கணும் கேமரா எடுத்துக்கணும். ஸோ கேமரா எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்குள்ளே நான் போய் பேக்லலாம் தேடிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். இப்போ வெளியே வந்துட்டு டேப் அமுக்கி நம்ம கேமரா எடுக்கணும். கேமரா எடுத்து ஸோ நம்ம வந்து அதை திரும்பி வந்து அந்த வீடியோ ஒரு தாட்டி போட்டு பார்க்கணும். ஸோ கரெக்டாக அந்த பால் கீழே இருக்கும்போது ஸ்பேஸ் அமுக்கி நம்ம பாஸ் பண்ணிக்கணும். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வெளியே எடுத்து பார்த்தேன்னா பால் அங்கே இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட்டு. இது மாதிரி நம்ம முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது எங்கேயுமே. ஸோ இங்கே வந்து அந்த பால் இருக்குது, ஓகேவா. இதை நம்ம திரும்பி வந்து நம்ம நாய்கிட்ட கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து எங்கேன்னு Go get it, Bullet. You sure this is the right way, buddy?
Are we walking in circles, Bullet? Bullet! Where are you, buddy? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல்லட் நம்ம தனியாக விட்டு போயிடலாம். வந்து நமக்கு வேறு அந்த பிரச்சனை இருக்குது. டார்ச் லைட்டு வேறு அம்மந்தமாக தெரியுது. ஸோ கைஸ் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ புல்லட் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ சத்தம் கேட்குது. அந்த சைடு போனால் அந்த புல்லட் இல்லை, திரும்பி வேறு சைடு ஓடிடுறேன். ஸோ வந்து வெளியே வந்து பார்த்தோம்னா வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு மிருகம் இருக்குது கைஸ். என்ன மிருகனே தெரியல கைஸ். இது ஒரு மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. ஸோ ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேமோட லோகோ மாதிரி இருக்குது கைஸ். அப்புறம் வந்து அங்கங்கே தொங்குச்சா அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மிருகம் எங்கே இருக்கோ அந்த இடத்த பார்த்து நம்ம லைட்டை வந்து அடிக்கணும். ஸோ எந்த இடத்துல அங்கே இருக்கோ அந்த இடத்துல பிரைட்டாக லைட் அடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புல்லட்டை எந்த சைடு பார்த்து குலைக்குதோ அந்த சைடு நம்ம காமிச்சோன்னு வைங்களேன், அந்த சைடு அந்த நாய் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம புல்லட் வந்து எங்கே இருக்குன்னு காட்டி கொடுக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி லைட் அடித்தோன்னா அந்த பெயிட்டை வந்து தப்பிச்சிடலாம். அடிக்கலைன்னா நம்மளை போட்டுரும். ஸோ இதுதான் கதை, ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து புல்லட் கத்திக்கிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. நான் வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பயந்துருக்குங்கிற காரணத்துக்காண்டி அதை வந்து தட்டி கொடுக்க போகிறேன். ஏன்னா இது பிஹேவியர் சேஞ்ச் ஆகி போச்சுன்னா போச்சு. நைட்டில் இதை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது, ஓகேவா. ஸோ இதை தட்டி கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டாக ஒரு மரம் இருக்குது. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ திரும்பி அதே வழியாக ஓடி போயிடலான்னு பார்க்குறேன், ஆனால் விட மாட்டேங்குது நம்மளை. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சைடு தான் போகணும். கதைப்படி பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் போகணும். போனால் ஒரு மரத்தில் கேசட்டை தொங்க விட்ருக்கானுங்க. ஸோ அந்த கேசட்டை வந்து நம்ம எடுத்து வாட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஸோ எப்படி இந்த கோஸ்ட் வந்து தப்பிக்கிறதுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, அந்த கோஸ்ட் எங்கே வருதோ அந்த கோஸ்ட்டை பார்த்து லைட் அடித்தோன்னா ஸோ அது வந்து அந்த கோஸ்ட் வந்து போயிடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. அந்த கோஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த லைட்டை கரெக்டாக அடிக்க முடியல. இந்த நாய் வேறு எங்கே போயிருக்குன்னே தெரில. அதனால தான் கலர் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கணும், தப்பாக வேறு கலர் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம திரும்பியும் அந்த கோஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளை போட்டுருச்சு அந்த கோஸ்ட்டு, திரும்பி ரீஸ்பான் ஆகிருக்கும். கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் விழுந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த மரம் சாஞ்சிருக்கா. ஸோ அதோட பாதி இது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மரம் விழுந்துருக்கு. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங்கில் பார்த்துருப்போம் ஒரு மரம் விழுகிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த ரெக்கார்டிங்கை திரும்பி எடுத்தேன் கைஸ்.
ஸோ திரும்பி அந்த ரெக்கார்டிங்கை எடுத்தேன். ரெக்கார்டிங் எடுக்கிறப்பல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எப்படி டக்குன்னு ரெக்கார்டிங் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரெக்கார்டிங் ஒழுங்காக எடுத்துட்டேன். ஸோ இப்போ ரெக்கார்டிங் எடுத்து திரும்பி அதை வந்து பார்த்தோன்னா இந்த கிளிப்பில் ஃபஸ்ட்டு தான் அந்த மரம் விழுந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மரம் சேர்ந்துருச்சா. ஸோ இப்போ வந்து நான் அதை அப்படியே பாஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன்னா அப்படியே கட் பண்ணேன்னா அந்த மரம் விழுந்தது சேர்ந்துருச்சு கைஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன அந்த சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இப்போ Hell. Maybe we could. God damn it. We were so close. Base to Ellis. Base to Ellis, over. Go ahead. There's this weird white tree over here. You know which one I'm talking about? Yeah. I saw it on my way here. I could get there in a few minutes. Just stay where you are, okay? All right, I'll be here. ஸோ கைஸ் நம்ம செரீஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலதிகாரி செரீஃப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டாராம். ஐ மீன் அந்த அந்த வெள்ளை கலர் ட்ரீ இருக்கா நம்ம பார்த்தோமா அங்கே வந்துட்டாராம். ஸோ இப்போ அவரை தேடி தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செரீஃப் இல்லை, செரீஃப் பதில் அந்த மரப்பை தான் வந்திருக்கு. ஸோ அதை வேறு இப்போ நம்ம சமாளிக்கணும். ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்ம ஏதோ சமாளிச்சிட்டோம் எப்படியோ. ஆனால் இப்போ வந்து நமக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு ஃபோனில். ஸோ மெசேஜ் எடுத்து பார்ப்போம். மூவிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ஸ்டாண்டிங். தூஸ் ஹூ டோன்ட் மூவ் ஹேவ் 99% டெத்துன்னு போட்டிருக்கு கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ நடக்காமல் நின்னோம்னா செத்து போயிடுவோமா அப்படின்னு அந்த மெசேஜில் இருக்குது. ஆனால் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கார் இருக்குது. நான் என்ன நினச்சேன், அந்த பழைய காருன்னு நினச்சேன். பார்த்தா புதுசாக இருக்குது கைஸ் காரு. அது வந்து இது வந்து செரீஃபோட கார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எழுதியிருக்கும் பாருங்களேன், செரீஃப்னு எழுதியிருக்கு சைடில். இப்போ அவர் இங்கே தான் வந்திருக்காரு. ஆனால் வந்து மரத்து பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னார். ஃபோன் அடிச்சு கேட்டால் அவர் வந்து வேறு ஏதோ மரத்து பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து அவர் ஃபோனும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. இதில் ஏதோ பேப்பர் எழுதி ஒட்டியிருக்காங்க. பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். பேப்பரில் வந்து சேனல் 3 ஆன் பண்ணி லைட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சேனல் 3 மாற்றணும். முதல்ல சேனல் 3 மாற்றி த லைட் அப்படின்னு சொல்கிறோம். சொன்னால் வந்து டேர்ன் ஆன் த லைட் அப்படின்னு எவனோ சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறோம். ஆனால் அவங்க வந்து ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒய்ன்னு கேட்குறோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ஆன்சரே பண்ணல. இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, அவங்க சொன்னதை தான் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் பூட்டி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. இந்த சாவி வேறு தேடிக்கிட்டே இருக்கணும்னு யோசிக்கும் போது நம்ம நாயை வந்து தூக்கிட்டு வந்துருச்சு கைஸ். சாவியை எங்கிட்டு எடுத்து வந்துச்சுன்னா தெரில. ஆனால் இங்கேருந்து எடுத்து வந்துருச்சு. இதே சாவி தான் நமக்கும் இருக்கும். அந்த ஐ மீன் அந்த கீ செயின் வந்து இதே மாதிரி தான் நமக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்தில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எல்லோரும் ஒரே டிபார்ட்மெண்ட்னால ஒரே கீ செயின் தான் கொடுத்துருக்காங்க போல். நான் உள்ளே போய் கார்லேருந்து லைட் அடித்து பார்த்தேன். ஸோ இங்கே ஏதோ எழுதியிருக்கு. இதில் வந்து 1, 2, 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஃபியூஸை மாற்றணும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாவியை போட்டுக்குவோம். சாவியை போட்டு நம்ம வந்து இப்போ வந்து முன்னாடி
பேனட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியே இல்லை வண்டியில். ஸோ கனெக்ஷனை மாற்றி கொடுக்கணும். ஓகே கைஸ், இந்த லைனை தூக்கி பின்னாடி உள்ள லைனில் மாட்டிடுவோம். ஓகே, மாட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு அந்த கரெக்டாக அந்த இதை மாட்டணும். வெயிட் பண்ணுங்க கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த கதவை மூட்டிடுவோம். ஏதோ ஆயிடுச்சு கைஸ் எனக்கு. முதல்ல போய் இந்த கதவை மூட்டுவோம். ஓகே, பூட்டியாச்சு. இப்போ வந்து திறப்போம். இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஃபியூஸ் அந்த கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மாதிரி கரெக்டாக மாற்றணும். ரேடியோலாம் ஆன் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆனால் வேறு ஏதோ கேஸ் வேறு நடந்துருக்கு. அதோ வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே தான் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து ஃபியூஸ் போனது கேஸ். ஸோ அதை தூக்கிட்டு நம்ம கரெக்டாக மாட்டணும். இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்கானுங்களா பேப்பரு, அதுபடி மாற்றணும். இப்போ நம்ம சிகரெட் லைட்டர் வந்து தேவை கிடையாது. ஸோ அதுக்கு 20 ஆம்பியர் சும்மா இருக்குது. அந்த 20 ஆம்பியரை தூக்கிட்டு போய் நம்ம வந்து ஹெட்லைட்டுக்கு போட்டோம்னா ஹெட்லைட் எரியும். இப்போ வந்து நம்ம மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ ஹெட்லைட் ஆன் பண்ணுவோமா? வெயிட் பண்ணுங்கள் கைஸ், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சைடில் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக விளாடுங்க கைஸ். அந்த சைடில் உள்ள பேப்பரை பாருங்கள். பார்த்து எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு கரெக்டாக பார்த்து விளாடுங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம லைட் ஆன் பண்ணால் சரியான வெளிச்சமாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ இப்போ வெளியே போய் பார்ப்போம். நம்ம வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணோம், பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. என்ன லாஜிக்னே தெரில. Yeah, my thoughts exactly. Hey! God, it's freezing. This better be worth it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாய் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து ஓடிட்டுருக்கு. அதுக்கு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவோம். நான் வந்து ஏன் காலையிலேயே டார்ச் லைட்டு பிடிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டேப் ஒர்க் ஆகலை கைஸ். அதனால் டார்ச் லைட் ஆஃப் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல ஏதோ போட்டு மூடி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்ப்போம்.
Now move aside. Shh. It's okay, buddy. I don't like it either. Just let me take a look and we'll be on. Jesus Christ! Fuck! Can't be it. ஸோ கைஸ் வந்து நம்ம செரிஃபை போட்டானுங்க கைஸ். மூஞ்சி கீஞ்சி எல்லாம் செதஞ்சு போய் I don't கிடக்கு. understand. என்னாலே பார்க்க முடியல. நைட்டு விளையாடிட்டு இருந்தேங்க. யோசிச்சு பாருங்கள் என் நிலமைய. ஒரு 12 மணி இருக்கும். அப்போ விளையாடிட்டு இருந்தேன். இப்படி செரிஃபை கண்ணும் காதும் தெரியாமல் வெட்டி போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. Face. Clean cuts, probably post-mortem. Lenning's badge. Oh, no one deserved it more than him. Neck wound. Deep. And his head is, oh God, it's barely hanging on. Lanning was tough, experienced. He wouldn't let a killer surprise. ஸோ கைஸ் இங்கே வந்து அவரும் ஏதோ ஃபோட்டோ கையில் வச்சுருக்காரு. அனிட்டான் இருக்குது. இவரும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு போல். ஸோ நம்ம நாய் வந்து ஒரு கேசட் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ அந்த கேசட்டை வந்து நம்ம வீடியோ கார்டில் போட்டு பார்த்தா நம்ம செரிஃபை முன்னாடி விட்டு பின்னாடி எவனோ வீடியோ எடுத்து வந்துட்டு இருக்காங்க கைஸ். செரிஃப் உட்காந்து ஏதோ தேடிட்டு இருக்காரு. இவன் கேமரா வச்சு போட்டாங்க கைஸ் செரிஃபை. ஸோ நம்ம அதை வந்து அதே ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். அப்போ தான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். We gotta finish this. For Peter and for Lanning. ஸோ இதே ஆங்கிள் தான் அதுவும். ஸோ இப்போ வந்து அதை பார்ப்போம். இப்போ வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து வெட்டு சவாலை வச்சு தான் மூஞ்சி குத்தி கிழிச்சிருக்கான். ஸோ அதே சவால் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த சவாலை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் பண்ணணும். I'll get him for this, Lanning. I swear. Sheriff Emmett Lanning. The guy who cared. About everything and everyone. Even me. We really saw eye to eye, but never gave up. Not even after I let him down. Rest easy, Emmett. I'll find the man who did this. Another one. I wonder who those people are. Wait, what? Where'd all the water go? Is this really the right way back? Either I'm going crazy or... Run, Bullets! What the... Hold on! Bullets, run! Shit!
இதோட வந்து பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் நான் லைவும் போடலான்ட்டு இருக்கேன். என்ன லைவ்னு பார்த்தீங்கன்னா டோம் ரைடர்னு ஒரு கேம் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து லைவ் போடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RDR 2வும் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். மைன்கிராஃப்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ மைன்கிராஃப்ட் வீடியோவில் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.